ஸோ இன்றைக்கி நாம் அடுத்த டீமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பற்றி பார்க்க போகிறோம். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஸ்குவாடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட், ஸ்மரன் ரவிச்சந்திரன், அனிகேத் வர்மா, அபிஷேக் சர்மா, லியம் லிவிங்ஸ்டோன், கமிண்டு மெண்டிஸ், நிதிஷ் குமார் ரெட்டி, ஹென்ரிக் கிளாசன், ஹர்ஷ் தூபே, சிவாங் குமார், சலீல் அரோரா, இஷான் கிஷன், பிரைடன் கார்ஸ், பேட் கமின்ஸ், ஈசான் மலிங்கா, ஜெய்தேவ் உனாத்கட், ஹர்ஷல் பட்டேல், ஜீசன் அன்சாரி, ஓன்கார் தர்மாலே, அமித் குமார், பிரஃபுல் ஹிங்கே, கிரைன்ஸ் புலேட்ரா, சிவம் மாவி, டேவிட் பெயின் அண்ட் ஷக்கீப் ஹுசேன். ஸோ இவங்க வந்து ஆக்ஷனில் ஜாக் எட்வர்ட்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அவர் இன்ஜூர்டு, அதனால அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக டேவிட் பெயின், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஃப்ரம் இங்கிலாந்து, அவரை எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. பேட் கமின்ஸுமே இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணாரு டியூ டு இன்ஜுரி. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த தடவை அந்த ஃபியூ இனிஷியல் மேட்சஸ்க்கு இஷான் கிஷன் கேப்டனாக நேம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல மூவ். ஏன்னா அவர் வந்து டொமஸ்டிக்கில் ஜார்க்கண்டை லீட் பண்ணி டைட்டில் அடித்தார். ஸோ அதோட அவர் வேர்ல்டு கப்லும் ரொம்ப சூப்பராக விளையாடி அந்த ஹை ஆன் கான்ஃபிடன்ஸில் இருக்கார். ஸோ இப்போ அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 12 எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அலாங் வித் இம்பேக்ட்ஸ் ஆஃப். ஸோ ஓப்பனிங்ஸ் கோன் பி அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட். இட்ஸ் அ நோ பிரெய்னர், எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேர். 3ல் இஷான் கிஷன், 4 ஹென்ரிக் கிளாசன், 5 லியம் லிவிங்ஸ்டன், 6 வந்து அனிகேத் வர்மா. லாஸ்ட் இயர் ரொம்ப சூப்பராக விளையாடினார். இப்போ அதுக்கு பேக்கப்பாக சலீல் அரோரான்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. ஸோ தே ஷுட் ஸ்டார்ட் வித் அனிகேத் வர்மா at 6. 7 நிதிஷ் குமார் ரெட்டி. இப்போ 8 வந்து பேட் கமின்ஸ் விளையாடிட்டு இருந்தார். இப்போ பேட் கமின்ஸ்க்கு பதிலாக யார் எடுப்பாங்க? மோஸ்ட்லி ஈசான் மலிங்கா ஒரு பிரைடன் கார்ஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிரைடன் கார்ஸ் எடுக்கிறாங்க வச்சுக்கலாம். 8 பிரைடன் கார்ஸ், 9 ஹர்ஷல் பட்டேல், 10 ஜீசன் அன்சாரி, 11 ஹர்ஷ் தூபே. ஸோ ஹர்ஷ் தூபே அண்ட் ஜீசன் அன்சாரி தான் லாஸ்ட் இயர் அவங்க ஸ்பின்னர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தே பவுல்ட் வெல். ஸோ தே மைட் கண்டினியூ வித் தெம். அண்ட் இம்பேக்ட்ஸ் அப் வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ மோஸ்ட்லி சிவம் மாவிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா அவர் இந்தியாவுக்குலாம் ஆடி இருக்காரு. ஸோ ஹி ஹேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் பிளேயிங் அட் ஐபிஎல். பட் அதில் ஒரு அன்கேப்ட் பவுலர்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஓன்கார் தர்வாலே கூட வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கூட அவங்க ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி சிவம் மாவிக்கு போக வாய்ப்பு அதிகம். ஸோ இதுதான் அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 12. ஸோ இதில் பார்த்தோம்னா பேட்டிங் எக்ஸ்ப்ளோசிவ் ஆல்வேஸ், ஆஸ் ஆல்வேஸ் பேட்டிங் ரொம்ப ஃபயர் பவர் நிறையா இருக்குது. பட் ஆனால் பவுலிங்கில் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. இப்போ பேட் கமின்ஸ் தான் லாஸ்ட் இயருமே வந்து அலாங் வித் ஷமி கொஞ்சம் பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போது ஷமியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க த்ரூ ட்ரேட். ஸோ பவுலிங் வந்து இப்போ பேட் கமின்ஸ் இல்லாதனால கொஞ்சம் வீக்காக தெரியுது. யார் எனிவேஸ் பிரைடன் கார்ஸ் ஒரு ஈஷான் மலிங்கா விளையாடினாலுமே அந்த பவுலிங் கொஞ்சம் அந்தளவு ஸ்ட்ராங்காக தெரியாது. ஸோ பவுலிங்கில் இவங்களுக்கு நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. நிறைய ஃப்ரெஷ் ஃபேஸஸ் எப்படி அவங்க ஸ்டெப் அப் பண்ண போகிறாங்க ஐபிஎல் மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜில் அப்படின்றத பற்றி தெரியல. அதை பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஆஸ் ஆஃப் நோ அவங்க பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பேட்டிங் வந்து கன்னாக இருக்குது. ஸோ அவங்க பேட்டிங் தான் இந்த டீமை வந்து பெயில் அவுட் பண்ணணும். ஸோ அதனால் இவங்களுமே வந்து குவாலிஃபிகேஷன் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீன்றதை கமெண்ட்ஸில் போடுங்க. See you with the last team in the next video. Bye.